ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி 5 கிலோ தம் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் வந்து 1.25 லிட்டரு எண்ணெய் வேணும். 5 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு வந்து 1/4 லிட்டரு எண்ணெய். அப்போ வந்து 5 கிலோவுக்கு 1.25 லிட்டரு எண்ணெய் வேணும். ஆயில் சூடாயிருச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திடுங்க. பட்டை 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம் வேணும். இதே வந்து 1 கிலோன்னு ஒவ்வொரு கிராம் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வணக்குங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து 5 கிலோவுக்கு 25 வெங்காயம் மீடியம் சைஸில் போடுங்க. இதே வந்து 1 கிலோன்னா 5 சைஸ் மீடியம் வெங்காயம் வேணும். இப்போ 5 கிலோன்னா 25 வெங்காயம் வேணும். நீல வாக்கில் வெட்டி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்குங்க. வந்து பச்சை மிளகாய் போடுங்க. ஒரு 6 பச்சை மிளகாய் போடுங்க. 1 கிலோவுக்கு வந்து 5 பச்சை மிளகாய் கணக்கு. இப்போ வந்து 5 கிலோவுக்கு 25 பச்சை மிளகாய் வேணும். உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கும். வெங்காயம் வதங்கியாச்சு. மிளகாய் தூள் சேர்த்துருங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துருங்க. 1 கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. 5 கிலோவுக்கு 5 ஸ்பூன் சேர்த்துருங்க. வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. வந்து 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு வேணும். 500 கிராம் இஞ்சி, 500 கிராம் பூண்டு அரைச்சி சேர்த்துருங்க. இதே வந்து 1 கிலோன்னா 100 கிராம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு வேணும். ஒரு 10 நிமிஷம் வணக்குங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துருங்க. தக்காளியை வந்து ஒரு மீடியம் சைஸில் 1 கிலோவுக்கு 5 தக்காளி வேணும். இப்போ வந்து 5 கிலோவுக்கு 25 தக்காளி கணக்கு வச்சுக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் சேர்த்துருங்க.
சிக்கன் சேர்த்தியாச்சு. தயிர் சேர்த்துருங்க. வந்து 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 100 கிராம் தயிர் வேணும். இப்போ 5 கிலோனா ஒரு அரை லிட்டர் தயிர் வேணும். கரம் மசாலா சேர்த்துருங்க. ஒரு 4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க. சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி வேக வைக்கணும். தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. மல்லித்தலை புதினா சேர்த்துருங்க. மீதி உள்ள பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க. புதினா வந்து ஒரு கட்டு வேணும். மல்லித்தலை 2 கட்டு வேணும். இந்த குருமாலேயே மல்லித்தலை புதினா கொஞ்சம் சேர்த்துருங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து ஒரு 70% வந்து குக் ஆகணும் ரைஸ். செவ 70% குக் ஆயிடுச்சு. இப்போ குருமாவில் வந்து எலுமிச்சை பழம் சேர்த்துருங்க. குருமா கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அரிசியை வடித்து குருமாவில் சேர்த்துருங்க. ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆன போதும்.
எடுத்து வச்ச குருமா வந்து மேலே போட்டுருங்க. மேலே புதினா மல்லித்தழை சேர்த்துருங்க. தம் வச்சிடலாம். இப்போ வந்து தம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருங்க. மேலே வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சா ஆவி வெளியில் போகாமல் இருக்கும். பிரியாணி சீக்கிரம் குக் ஆயிடும். தம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு நெய் போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.